ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம விடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விதத்தில் நீங்கள் எல்லாமே சொன்னதெல்லாம் உண்மை தான். நான் அவங்கக்கிட்ட ஏமாந்து தான் போயிட்டேன் அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இல்லை ஆமாப்பா ஏமாந்து தான் போயிட்டோம். ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்ம அவங்கள நம்பி நம்ம இது பண்ணுறதுக்கான இதை நம்ம தானே இது பண்ணுறோம். ஆனால் அவங்க அது மாதிரிலாம் இது பண்ணலை. எனக்கு அது புரிஞ்சிருச்சு நல்லாவே. ஒரு சில விஷயத்தில் அவங்க என்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், முன்னாடி இருக்கிற அளவுக்கு கல்யாண புதுசில் அத்தையும் பேசுகிறதில்ல, இவங்களும் பேசுகிறதில்ல. எல்லாம் நகைக்காக தான் இன்னும் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி. இன்றைக்கி அவர் பிஸ்னஸில் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மாதமாக அவரும் என்கிட்ட சரியாக நடந்துக்கிறதில்ல, ஒரு சந்தோஷமாக இருக்கிறதில்ல, எதுவுமே இல்லை. எங்கள் அக்கா மட்டும் முதல்ல சொன்னிச்சு, நீ போனோடனே நகையெல்லாம் எதுவும் கழட்டி கொடுத்துறாத, ஒரு 6 மாதம் பாரு அவங்க எப்படி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் லாக்கரில் வச்சிரு, ஒரு 2 செயினை மட்டும் வச்சுக்கோ, நீ எல்லாத்தையெல்லாம் ஏமாந்துடாத அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா சொன்னிச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், இது மாதிரி ஏன்க்கா அப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் அவங்களாம் நல்லவங்க தான்க்கா, அவர் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காருக்கா, நீங்கள் தான்க்கா அப்படி இருக்கிறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதா புரியலையா என்னென்னு தெரியல. எனக்கு இந்த விஷயத்தில் இதெல்லாம் நம்புறதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணணும், இப்படியெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தை இது பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஒரு சில இதில் நம்மளால் பார்த்துக்கிறதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணணுமே தவிர, அதை நம்ம இது பண்ண முடியாதுல்ல நான் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் அப்போ எங்கள் அக்காவை பேசினேன். இதுக்கு வேறு வேலை இல்லை, அதை சொல்லிக்கிட்டு நல்லா இருக்கிற எங்கள் குடும்பத்தை இது பண்ணிட்டுன்னு கூட பிரச்சனையெல்லாம் பேசிக்கிட்டு 1 மாதம் எங்கள் அக்காவோடையே கூட பேசாமலாம் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவள் சொன்னது தான் உண்மையாக இருக்குது. அவங்க என்கிட்டேருந்து இந்த நகையெல்லாம் வாங்குறதுக்காக தான் இவ்வளோ நாளாக அவர் என்கிட்ட பாசமாக இருந்த மாதிரி இவங்களும் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நகையெல்லாம் வாங்கி முடித்தோடனே அவங்க வேலையை அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியல, ஏன்னா அம்மாவும் திட்டுவாங்கங்கிறதுனால அவங்கக்கிட்டேயும் சொல்ல முடியல, அண்ணங்கிட்ட கூட சொல்ல முடியல. அண்ணன் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான். அண்ணி அவங்களும் சேலரி வாங்குறத வச்சு தான் எனக்கு எல்லாமே செஞ்சாங்க. அப்படி இருக்கிறப்ப திருப்பி இந்த நகையெல்லாம் 20 பவுனையும் நான் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஒரு மனசுக்கு இருக்கும். ஏன் எங்கள்கிட்ட சொல்கிற, உனக்கு செஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், செய்யணும்னு சொல்கிறத, எங்களுக்கு அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு புரியுது. ஆனால் என்னால் இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலையுமே இனிமேல் நம்ம பேச முடியாத மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறப்போ, அதையெல்லாம் கடந்து தான் நம்ம ஒரு சில விஷயத்த பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு, அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிடலாம் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே தவிர, அதிலெல்லாம் நம்ம எதுவுமே இது பண்ண வேண்டியதில்லை. அடுத்த கட்டத்தில் நம்ம போக போக நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. பார்த்துக்கலாம், அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது. பார்த்து முடிவு எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.